பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ பஅத். நமது டிவி நேயர்களுக்கு இந்நேர வந்தனங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மற்றுமொரு இஃப்தார் சிந்தனை நிகழ்வில் உங்களை சந்திப்பதையிட்டு மற்றில்லா மகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தினம் நாம் இஃப்தார் சிந்தனைக்காக ஜகாத்துல் ஃபித்ரா என்று சொல்லுகின்ற நோன்பு பெருநாள் தர்மத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். நோன்பு பெருநாள் தர்மம் என்பது முஸ்லிம்கள் ஒவ்வொருவர் மீதும் இஸ்லாம் கடமையாக்கிய ஒரு தர்மமாகும். ஏழை பணக்காரன் என்று பார்க்காமல் இந்த ஜகாத்துல் ஃபித்ரா என்ற தர்மத்தை நோன்பு நோற்றவர்கள், நோன்பு நோட்காதவர்கள், நோயாளிகள், வயோதிகர்கள், சிறுவர்கள், ஆண்கள், பெண்கள், அடிமைகள், சுதந்திரமானவர்கள் எல்லோர் மீதும் இந்த ஜகாத்துல் ஃபித்ரா என்ற ஒரு தர்மம் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எனவே இஸ்லாத்தை பொறுத்தமட்டில் தர்மத்தை வலியுறுத்தி சொல்லுகின்ற மார்க்கம். எந்த வகையிலேனும் ஒரு மனிதன் பிறந்தது முதல் இறக்கும் வரை எவ்வகையிலேனும் தர்மம் செய்யாமல் மரணிப்பதற்கான சந்தர்ப்பமே கிடையாது என்று சொல்லுகின்ற அளவுக்கு இந்த தர்மத்தை வலியுறுத்தி இந்த தர்மத்தை மக்களுக்கு செய்யுமாறு அது பணிக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்தல் ஃபித்ர். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்துல் ஃபித்ராவை கடமையாக்கினார்கள். சா அம்மின் தம்ர் அவு சா அம்மின் ஷாயிர் அலல் அப்தி வல் ஹுர்ரி வல் தக்கரி வல் உன்சா வல் சகீரி வல் கபீர் மினல் முஸ்லிமீன் வ அமர பிஹா அன் துஅத்தா கபல ஹுரூஜின் நாசி இல சலாத். முத்தஃபக்குன் அலைஹி. புகாரி முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கின்ற செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்துல் ஃபித்ராவை கடமையாக்கினார்கள். அது பேரித்தம்பலமாக இருந்தால் அதிலே ஒரு சா அளவு மக்களுக்கு தர்மம் வழங்கிவிடட்டும் ஒரு நோன்பாளி, அல்லது கோதுமையை ஒரு சா அளவு வழங்கட்டும் என்றார்கள். அது இல்லை என்றால் அது யார் மீது கடமை? ஒரு அடிமை, அதே போல சுதந்திரமாக இருப்பவர், அதே போல ஆண் பெண், அதே போல சிறுவர்கள் பெரியவர்கள், முஸ்லிம்களில் உள்ள எல்லோர் மீதும் இதை கடமையாக்கினார்கள். அதே போல இந்த ஜகாத்துல் ஃபித்ரா என்ற தர்மம் நிறைவேற்றப்பட வேண்டிய நேரம் ஒரு முஸ்லிம் பெருநாள் தொழுகையை நிறைவேற்றுவதற்கு முன்னர் இந்த ஜகாத்துல் ஃபித்ரா என்ற கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்றும் கட்டளையிட்டார்கள். தொழுகைக்கு வெளிக்கிளம்பி செல்வதற்கு முன்னர் அந்த ஜகாத்துல் ஃபித்ரா என்ற கடமையை நிறைவேற்றி முடிக்கட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் பல செய்திகளை எங்களுக்கு சொல்கிறது. ஒன்று, ஜகாத்துல் ஃபித்ரா என்ற இந்த தர்மம் இது தலைப்பிறை தென்பட்ட பிறகு தொழுகை மைதானத்துக்கு சென்று நிறைவேற்றப்படுவதற்கு இடையில் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டிய, நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு தர்மமாகும். இந்த தர்மம் நிச்சயமாக இரண்டு நோக்கத்துக்காக இது கொடுக்கப்பட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள், இந்த ஜகாத்துல் ஃபித்ரா துஹ்ரத்தன் லிஸ்ஸாயிம் வ துஅமத்தன் லில் மசாக்கீன். ஏழைகளுக்கு இது உணவாகவும் நோன்பாளிகளை பரிசுத்தப்படுத்துவதற்காகவும் இந்த ஜகாத்துல் ஃபித்ரா வழங்கப்படுகிறது. இந்த இரண்டு நோக்கங்களையும் இந்த ஜகாத்துல் ஃபித்ரா நிறைவேற்றுகிறது. ஒன்று, ஏழைகளின் உணவாக அமைய வேண்டும். பெருநாள் தினத்தன்று எந்த ஒரு ஏழையும் பசித்திருக்கக்கூடாது. அவர்கள் ஏனைய முஸ்லிம்கள் எவ்வாறு சந்தோஷமாக பெருநாள் கொண்டாடுகிறார்களோ, பெருநாளின் மகிழ்ச்சியை அனுபவிக்கிறார்களோ, அதுபோல் அவர்களும் வயிறார உண்டு தங்களுடைய மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, இறைவன் அவர்களுக்கு அளித்திருக்கின்ற உள மகிழ்ச்சியை அடைவதற்காக ஏனைய முஸ்லிம்கள் இவர்களுடைய ஜகாத்துல் ஃபித்ரா என்ற தர்மத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை பசிபட்டினியிலிருந்து நீக்கி அவர்களுக்கு அன்றைய தினமாவது உணவு கிடைக்கக்கூடிய ஒரு ஏற்பாட்டை செய்ய வேண்டும். எனவேதான் முதலாவது இந்த ஜகாத்துல் ஃபித்ரா என்ற இந்த கடமையை நிறைவேற்றுவது அது ஏழைகளுக்கு உணவாக அன்றைய தினம் அமைய வேண்டும், அல்லது பெருநாளுக்கு அடுத்த நாளாகவது அமையலாம். எனவே நோன்பு தொழுகை
பெருநாள் தொழுகையை நிறைவேற்றுவதற்கு முன்னர் அதனை நிறைவேற்றி விடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு பணிக்கிறார்கள். எவரொருவர் பெருநாள் தொழுகைக்கு பின்னர் இந்த ஜக்காத்துல் ஃபித்ராவை நிறைவேற்றுகிறாரோ அது ஏனைய தர்மங்களில் ஒன்றாகவே அமையும், ஜக்காத்துல் ஃபித்ராவாக அமையாது என்ற செய்தியையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்கிறார்கள். இரண்டாவது நோக்கம் தஹுரத்தன் லிஸாயிம், ஒரு நோன்பாளி ஒரு மாதம் இறைவனுக்காக நோன்பு நோட்டிருக்கிறார். அந்த சந்தர்ப்பத்திலே அவருக்கு ஏதாவது சிறிய தவறுகள் நடைபெற்றிருந்தால், அவர் அறியாமல் தெரியாமல் ஏதாவது இந்த பாவங்கள் நிகழ்ந்திருந்தால் அதற்கு பரிகாரமாகவும் இந்த ஜக்காத்துல் ஃபித்ரா என்ற கடமை அவரை தூய்மைப்படுத்துகிறது. எனவே இவ்வாறு நாம் அறியாமல் எங்களுக்கு நிகழுகின்ற சிறிய தவறுகள் பாவங்களில் இருந்து ஒரு நோன்பாளியை இந்த ஜக்காத்துல் ஃபித்ரா தூய்மைப்படுத்துகிறது. ஆக மொத்தத்திலே பார்த்தால் இறைவன் எங்கள் மீது கொண்ட கருணையின் காரணமாக இந்த ஜக்காத்துல் ஃபித்ராவை கடமையாக்கி இருப்பதை பார்க்கிறோம். நோன்புக்குரிய கூலி அது அளவிட முடியாது, மற்றில்லாதது. எனவே அல்லாஹு தஆலா அதற்குரிய கூலியை வழங்குவதற்காக பொறுப்பெடுத்து கொண்டான். அப்படி இந்த நோன்பாளிக்கு நோன்புக்கு வழங்குகின்ற கூலியை அதிகமாக்கியும் இன்னும் கருணையாளன் வல்லவன் ரஹ்மான் இந்த நோன்பினால் நோன்புடைய காலங்களில் நோன்போடு இருக்கின்ற நிலையில் ஒரு முஃமின் ஒரு முஸ்லிம் விட்ட சிறிய தவறுகளையும் மன்னித்து முழுமையான தூய்மையான நோன்பாக அதனை அங்கீகரிப்பதற்கு இறைவன் எங்களுக்கு தருகின்ற ஒரு சந்தர்ப்பம்தான் இந்த ஜக்காத்துல் ஃபித்ரா. எனவே அன்பார்ந்தவர்களே, ஜக்காத்துல் ஃபித்ராவை நிறைவேற்றுவோம். ஜக்காத்துல் ஃபித்ராவை இலங்கையில் வாழுகின்ற முஸ்லிம்கள் எதிலே நிறைவேற்ற வேண்டும்? அது அந்த ஊரிலே எந்த சாப்பாட்டை உணவாக உட்கொள்கிறார்களோ, பிரதான உணவாக உட்கொள்கிறார்களோ அதில் தான் நாங்கள் இந்த ஜக்காத்துல் ஃபித்ராவை நிறைவேற்ற வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே சஹாபாக்களுடைய பிரதான உணவாக பேரித்தம்பழம் இருந்திருக்கிறது. கோதுமை மாவு அவர்கள் அதனுடைய பிரதான உணவாக இருந்திருக்கிறது. இது இல்லாமல் இன்னும் சில ஹதீஸுகளிலே பாட்கட்டி இவைகளெல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. எனவே நாம் வாழுகின்ற இலங்கையிலே பிரதான உணவாக அரிசி, மாவு இவைகள் காணப்படுகின்றன. எனவே இந்த உணவிலிருந்து நாங்கள் ஜக்காத்துல் ஃபித்ராவை நிறைவேற்ற வேண்டும். ஒரு சாஉ அளவு என்பது எங்களுடைய கிலோகிராம் கணக்கை பார்க்க போனால் 2.5 கிலோ வீதம் ஒருவர் தன்னுடைய ஜக்காத்துல் ஃபித்ராவை கொடுக்க வேண்டும். சா என்பது 4 தடவை எங்களுடைய இரு கைகளாலும் தானியத்தை அல்லது தானிய குவியலுக்குள் கையை விட்டு முழுமையாக அள்ளினால் அது 4 தடவைகள் அள்ளி ஒரு பாத்திரத்தில் போட்டு நிறுத்தால் 2.5 கிலோ வந்துவிடும். இதைத்தான் நாங்கள் 2 கிலோகிராமிலே கொடுப்பதாக இருந்தால் 2.5 கிலோ வீதம் ஒரு நோன்பாளிக்கு கொடுக்க வேண்டும். ஒரு வீட்டிலே 5 பேர் இருப்பார்கள் என்றால் ஒவ்வொருவருக்கும் 2.5 கிலோ வீதம் கணக்கு பார்த்து 12.5 கிலோ அரிசியை ஒருவர் கொடுத்து விட வேண்டும், அல்லது கோதுமை மாவை கொடுத்து விட வேண்டும். இது சிறுவர்கள், பெரியவர்கள், வயோதிபர்கள், நோன்பு நோற்றவர்கள், நோட்காதவர்கள் எல்லோருக்காகவும் கொடுக்க வேண்டும். எனவே எங்களுடைய தொட்டிலில் குழந்தை கிடந்தால் கூட அந்த குழந்தைக்கு கணக்கு பார்த்தும் இந்த ஜக்காத்துல் ஃபித்ராவை வழங்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு கட்டளையிடுகின்றது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நாங்கள் நோன்பு நோட்பது அளவிடாத மற்றில்லாத கூலியை எங்களுக்கு பெற்றுத்தருகிறது. அதுபோல இந்த ரமலானுடைய காலத்திலே சதக்கா செய்வது, தர்மம் செய்வது அதுவும் மிகச்சிறந்த இபாதத். அதுபோலவே இந்த ஜக்காத்துல் ஃபித்ரா என்ற கடமையை நிறைவேற்றுவதன் மூலம் எங்களுக்கு பரிபூரணமான நன்மைகளை அல்லாஹு தஆலா நோன்புக்காக அள்ளி வழங்க காத்து கொண்டிருக்கிறான். எனவே நாங்கள் எங்களிடம் 2.5 கிலோ அரிசி அல்லது கோதுமை மாவை உணவாக இது ஜக்காத்துல் ஃபித்ராவை நிறைவேற்றுவதுதான் சுன்னாவுக்கு மிகவும் பொருத்தமானது. இதை காசாக அல்லது பணமாக ஏழைகளுக்கு